பிரைஸ் எல்லாம். இன்றைய வேதம் தியானம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சிக்குள் நாம் கடந்து போகலாமா? தீமை செயலுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்று சங்கீதம் 34:16 நாம் வாசிக்கிறோம். என் முகத்தை தேடுங்கள் சொன்ன கர்த்தருக்கு முன்பாக அவருடைய முகம் நமக்கு விரோதமாய் எழும்பாதபடி நாம் கவனமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். சவுலை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவன் தேவனுடைய முகத்தை பார்க்கிறதுக்கு மாறாக தன்னையே அவன் நினைத்து பெருமையை பாராட்டினபடியினாலே அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தீமை செய்தது மாத்திரமல்ல, ஆடு மாடுகளின் சத்தம் கேட்கிறது என்ற தீர்க்கதரிசி சொன்னபோது உம்முடைய ஜனங்கள் நலமானதை உமக்கு பலியில கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி ஜனத்துக்கு விரோதமாக தீமை செய்ததை நாம் பார்க்கிறோம். எனவே சவுலை தள்ளி தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இருப்பினும் தொடர்ந்து சவுல் தாவீதுக்கு தீங்கு செய்ய அவன் எத்தனித்துக் கொண்டே இருக்கிறான். ஆனால் தாவீதோ சவுலுக்கு விரோதமாய் தீமை செய்யாதபடி தன்னை காத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். நாமும் கூட அநேக சமயங்களிலே தீமை செய்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். நன்மை செய்கிறதுக்கு மாறாக தீமை செய்கிறோம். தேவனுக்கு விரோதமாகவும் தீமை செய்கிறோம். நம்மை சூழ்ந்திருக்கிற மக்களுக்கு விரோதமாகவும் தீமை செய்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் சொல்கிற ஒரு காரியம், தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று கர்த்தர் நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார். எனவே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், தீமைக்கு தீமை செய்கிற எண்ணங்கள் நம்முடைய மனதில் ஒருபோதும் குடிக்கொள்ளாமல் யார் நமக்கு தீமை செய்கிறார்களோ அவளுக்கு நன்மை செய்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம். சவுலுடைய பெயர் பூமியில் அற்று போனது, தாவீதுடைய பேரோ இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்மையும் தேவன் நிலைத்திருக்க பண்ணுவாராக. ஆமென்.